ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பும் ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்ணன் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வறுவல் பார்க்க போகிறோம். ஸோ கண்ணன் மீன் குழம்பு வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கண்ணன் கொயலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெத்திலி மீன் வறுவல், அதை வந்து எப்படி முறுமுறுன்னு நம்ம செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவேயில் நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதோட லிங்க் கொடுத்துட்றேன். செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து மீன் குழம்பு சட்டி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2லேருந்து 3 பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நடுவில் கீறி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னொரு தேங்காய் வந்துட்டு மிக்சியிலேருந்து கரைச்சி சேர்க்கணும். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துடுறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதில் வந்து சின்ன வெங்காயம் 2 போட்டுட்டு சீரகம் போட்டு அரைக்கணும். ஸோ இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது இல்லாதவங்க கொஞ்சம் வந்து தனியாத்தூள் அண்ட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 பல்லு பூண்டு, அப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளி வந்து நம்ம வதக்கிறதுக்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நம்ம வந்து லைட்டாக இடித்து சேர்த்துப்போம். அதனால் அது தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி புளியை வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கரைச்சி சேர்த்துக்கணும். இப்போ மிக்சியில் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற அந்த தேங்காயோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மசாலா எல்லாம் நல்லா கரைச்சி விடணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு கூட்டினோன்னா நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு இது நல்லா கொதி வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த கண்ணன் மீன் சொல்லுவாங்க. இதை வந்து சென்னையில் கண்ணன் கொய்யால சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. மீன் வறுத்தாலும் டேஸ்ட்டு, குழம்புல இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மீனாக வந்து இதில் சேர்த்துக்கணும். மசாலாலாம் வெந்து நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா தான் இதை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ நான் ஒன்றா வந்து எல்லா பீஸுமே சேர்த்துருக்கேன். ஸோ வறுவலுக்கு வந்து இது யூஸ் பண்ணல. வறுவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். நான் இதுக்கு வந்து நெத்தலி வறுவல் தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ மீன் வந்து சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து ரொம்ப வந்து குடையக்கூடாது. லைட்டாக ஒரே ஒரு சுற்று கடைஞ்சி விட்டுருந்தா போதும். இது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து நல்லா நமக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து சேர்க்க வேணாம், ஆல்ரெடி நம்ம தேங்காயில் சேர்த்துட்டோம். அதனால் கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸில் வெங்காயம். நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். இது வந்து அம்மா வீட்டில் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். இது சும்மா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு, நம்ம 4 பல்லு பூண்டு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நசுக்கி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து இறங்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தனியாக, ஸோ அந்த தக்காளியை வந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். நல்லா வந்து வதங்கி மசிய வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்ப தனியாக இறக்கி வச்சாச்சு. ஸோ இது வந்து வதக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துருவாங்க. அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இது நல்லா நமக்கு வந்து மசிய வதங்கணும். மசிய வதங்கினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த மீன் சட்டியில் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கண்ணன் மீன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது என்ன மீன் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு வாங்க மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணி பாருங்கள். அடுத்து நெத்தலி வந்து நம்ம வறுவல் செய்கிறதுக்கு, வறுவலுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு நான் பண்ணியிருப்பேன், இல்லை நார்மல் வறுவல் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த மெத்தடில் மசாலா வந்து ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கு கல் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன். அதுக்கு மேலே வந்து எண்ணெயே ஊற்றுறதில்ல. ஸோ
ஜஸ்ட் இதுலேயே வந்து பொரிச்சு எடுக்கிறது தான் வேலை. ஏன்னா ஓவராக எண்ணெய் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற அந்த எண்ணெயிலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு வறுத்துட்டா பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையும் வந்து சேர்த்துக்கலாம். நெத்திலி வந்து ரொம்ப சின்ன நெத்திலியில் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து வறுவல் போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வறுவல் போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்பேஸும் விடுறதில்லை. ஏன்னா சின்ன மீன் தானே, நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டா பெஸ்ட்டு. 2 டைம்ஸ் வறுக்கிற மாதிரி வந்தது எங்களுக்கு. ஸோ இது நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சோன்னா நமக்கு வறுவல் வந்து ஆஸ் யூஷுவல் ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆகிடுச்சு நமக்கு சூப்பராக வறுவல். அது வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்மளோட மீன் குழம்பு அண்ட் வறுவல் ரெண்டுமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.